நல்லா இல்லைன்னு சொன்னவங்களெல்லாம் நான் தப்பாக நினச்சேன். பொய் சொல்கிறா மேடம் அப்படின்னு நினச்சேன். ஃப்ரெண்டை கொண்டவனை கண்டுபிடிக்கிறது தான் படத்தோட கதை. பொண்ணுங்களோட படிப்புக்கு நிறையா பணம் தேவைப்படுதுன்னு தான் அந்த சேரை கண்டுபிடிக்கிறாரு சத்யராஜ். வில்லன் தேவைக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட இன்வென்ஷன் தான் அந்த சேரு. சைமன் கிட்ட போயிட்டு கேட்டு வந்து அவருக்குனே கஸ்டமைஸ் பண்ணி செஞ்ச மாதிரி இருந்தது அந்த இன்வென்ஷன். அது உலகத்துக்கு தேவையானலாம் எனக்கு தெரியல. நண்பனை கொண்டவனை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு 2 பேரும் ரொம்ப உண்மையாக நாகார்ஜுனாவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சார், பாடியெல்லாம் அழிச்சாச்சு, டிவைஸ் ஆஃப் பண்ணிட்டா ஒர்க்கு ஓவர். எதுக்கு வந்தோன்றதை மறந்துட்டு நிஜ வெட்டியானாவே மாறிட்டா. நாகார்ஜுனா அவரை பெரிய வில்லனாக காட்டவே இல்லை படத்தில். உலகத்தில் அப்பாவை கொன்னவனை யாராவது மறப்பாங்களா? நான்லாம் யூடியூப் பார்க்கும்போது ஏதாவது பார்க்கணுன்னு நினச்சிட்டு சர்ச் போகிறதுக்குள்ளே என்ன பார்க்கணுன்னு நினச்சி வந்தேன்றதை மறந்துடுவேன். நானே திட்டுற அளவுக்கு மோசமான மறதியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் படம் நல்லா தான் இருந்துச்சு. இன்டர்வெல் சீனில் தான் அந்த டைலாக் வரும், முச்சில்லாமல் அந்த டைலாக் வரும். இதுக்கப்புறம் படம் பயங்கர மாசாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சா வில்லன்ட்ட ட்ராப் ஆகிட்டு வில்லன் சொல்கிறத ஃபுல்லாக செஞ்சிட்ருக்காரு செகண்ட் ஹாஃபில். மாஸ் சீன்ஸ் ரொம்ப கம்மி. நடுவில் ஏதாவது மாஸ் காட்டுற மாதிரி சீன் வருது. இவர் யாருக்கு நல்லது பண்ணுறாரோ அவங்களே அதை மெஸ்ஸியாக்கி சௌபின் கிட்ட மாட்டுறாங்க. சௌபின் ஒய்ஃப் கேரக்டர் ஒன்று வருது. ஐயோ, டென்ஷன். ஸ்ருதி ஹாசனுக்கு மாஸ் சீன் வைப்பாங்கன்னு பார்த்தா இந்த கேரக்டருக்கு ஃபைட் சீன்லாம் வச்சுருக்காங்க. ஸ்ருதி ஹாசனை சௌபின் துரத்துகிற சீன்ஸ் எல்லாம் எனக்கு த்ரில்லிங்காக இல்லை, பால்பிட்டேஷன்ஸ் வர மாதிரி இருக்குது. ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்னு ஆகுது. லாஸ்ட் 20 மினிட்ஸ்ன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதில் தலைவரை வந்துட்டு டிஏஜிங் பண்ணி காமிச்சிருக்காங்க. அது நல்லாயிருக்கு. ஏன் மோனிகா பாட்டு வருதுன்னு தெரியல. ஏன் ஸ்ருதி ஹாசன் ரஜினி மேலே இவ்வளோ கோபமாக இருக்காங்கன்னு தெரியல. ஏன் பிரிஞ்சிருக்காங்கன்னு தெரியல. உபேந்திரா ஏன் ஒரு ரூம்குள்ளேயே இருக்காருன்னு தெரியல. ஸ்ருதி ஏன் சௌபின் கூட அந்த ட்ரெயினில் போகணும்? ட்ரெயின் சீனில் ஸ்ருதியை உபேந்திரா வந்து காப்பாற்ற போகிறாருன்னு நினச்சா கால் பண்ணி உங்கள் கூலி நம்பர் 581 தானே. மக்கள் பிரிட்டிஷ்காரன்ட்டேருந்து தப்பிச்சு நம்ம நாட்டு அரசியல்வாதிங்க கிட்ட மாட்டின மாதிரி சைமன் அப்பாட்டேருந்து தப்பிச்சு 30 வருஷம் கழிச்சு சைமன் கிட்டே வந்து மாட்டுறாங்க ராஜசேகரும் தேவாவும். இல்லை ஒரு நிமிஷம் இருங்க. ஆக்சுவலாக சைமன் ஃபேமிலி தான் ராஜசேகர், தேவா, தயாலு 3 பேர்கிட்டையும் மாட்டிக்கிச்சு. அமீர் கானுக்கான ரோலே இல்லை இது. பேசாமல் கதையை கேட்டிருக்கலாம். A certifiedனால ஃபேமிலி ஆடியன்ஸ் தலையிலையும் படத்தை கட்ட முடியாது. நாங்கள் என்ன சொன்னாலும் நம்புவீங்களாடா? 1 கூலி = 100 பாஷா.